பார்வதிபுரம்ன்ற ஊர்ல கல்யாண வயசுக்கு வந்த கமலான்னு ஒரு வாயாடி பொண்ணு இருந்தா. அவளோட வாய்க்கு பயந்து கல்யாணம் பண்றதுக்கு யாருமே முன்னுக்கு வரல. அதனால அவங்க அப்பா அம்மா ராஜையா ஸ்வர்ணா தாங்க இருக்கும்போதே பொண்ணோட கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு ரொம்ப வருத்தத்தோட இருந்தாங்க. ஸ்வர்ணா, நம்ம வாயாடி பொண்ணு கல்யாண விஷயத்துல நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்னங்க அது? பார்வதிபுரம்ல இருக்கிற என் தங்கச்சி அவ கணவர் வீட்டுக்கு போய் இருக்கிற சொத்தெல்லாம் எழுதி கொடுக்கறேன். என் பொண்ண உன் பையனுக்கே கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்கலான்னு இருக்கேன். என்ன சொல்ற நீ? அவளோட முறை பையன் சுதாகர கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அவ ரொம்ப கராரா சொல்லிட்டால. பின்ன என்ன பண்றது ஸ்வர்ணா? நம்ம பொண்ணோட வாயாடித்தனத்தை பார்த்து யாருமே கல்யாணம் பண்ணிக்க முன் வர மாட்டேன்றாங்க. கல்யாணம் பண்ணாம பொண்ணை வீட்லயே வச்சுட்டு இருந்தா 4 பேர் என்ன சொல்லுவாங்க? இப்படி ராஜையா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கமலா வீட்டுக்குள்ள வந்தா. அப்பா, நம்ம நல்லா இருக்கும் போது ஒட்டிக்கிறதும் நம்ம கஷ்டப்படும் போது விலகி போற அந்த 4 பேருக்காக யோசிக்கிறது இல்லப்பா, நீ எனக்காக யோசிக்கணும். என் பொண்ணோட வாழ்க்கைய பத்தி நான் யோசிக்கிறதுனாலதான் நான் போய் என் தங்கச்சி கால்ல விழலான்னு இருக்கேன். வாழ்க்கை முழுக்க கல்யாணம் பண்ணிக்காம உங்க பொண்ணாவே இருப்பனே தவிர மந்தமா இருக்கிற அந்த சுதாகரை மட்டும் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்பா. அவருக்கு மனைவியா என்னால வாழ முடியாதுப்பா. இப்படி பொண்ணு கமலா சொன்னதும் அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. இங்க பாரு, நீ பேசுறது ரொம்ப தப்பு. அப்பாவியா இருக்கிறவனை தவிர உன்னை வேற யாருமே கல்யாணம் பண்ணிக்க வர மாட்டாங்க. நல்லவனோ கெட்டவனோ சுதாகர் கிட்ட நான் போய் பேச போறேன். இப்படி பேசிட்டு இருக்கும் போது கல்யாண தரகர் வீட்டுக்குள்ள வந்தாரு. ராஜையாவும் ஸ்வர்ணாவும் கையெடுத்து வணங்கினாங்க. கல்யாண தரகரும் வணக்கம் சொல்லிட்டு அங்க இருக்கிற சேர்ல உட்கார்ந்தாரு. கமலா அந்த தூண் கிட்ட நின்னுக்கிட்டு, இந்த வாட்டி எப்படிப்பட்ட சம்பந்தம் கொண்டு வந்திருக்காரோ இந்த கல்யாண தரகர், இப்படி மனசுல நினைச்சுக்கிட்டு தரகர் சொல்ற விவரத்தெல்லாம் கேட்கணும்னு நின்றுட்டு இருந்தாங்க. ஐயா, உங்க வாயாடி பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பக்கத்து ஊர்ல சோமையான்னு ஒரு அப்பாவி இருக்கான். இப்படி தரகர் சொன்னதும் கமலாக்கு ஒரே சந்தோஷம். அப்பாவின்னா நல்லா ஆட்டி வைக்கலான்னு நினைச்சா. ஐயா ராஜையா, அந்த சோமையாக்கு சொந்த பந்தம்னு யாரும் இல்ல, சொத்து பத்தம் எதுவும் இல்ல. சின்னதா ஒரு வீட்டுல இருக்கான். ஊர்க்காரங்க சொல்ற அந்த வேலை இந்த வேலைன்னு பார்த்து அவங்க கொடுக்கறத சாப்பிட்டுட்டு அந்த வீட்டுல இருப்பான். என்ன சொல்றீங்க? என்ன சொல்றது? தலையெழுத்து என்னவோ அதை நம்ம மாத்தவா முடியும்? அந்த அப்பாவி பையனுக்கு இந்த வாயாடி பொண்ணுதான்னு கடவுள் எழுதி வச்சிருக்காரு. சரி சரி, நடக்கிறத பாப்போம். இப்படி ராஜையா சொன்னதும் கமலாவும் தரகரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பார்வதிபுரம்ல இருக்கிற 30 வயசு மதிக்கத்தக்க சோமையாவை பார்த்து அந்த ஊர்க்காரங்க, இவன் ரொம்ப அப்பாவி, வாயில்லா பூச்சி, எப்படி பொழைக்க போறான்னு பயந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஊர்க்காரங்க நல்லா யோசிச்சு சூதுவாது தெரியாத சோமையாவுக்கு வாயாடி கமலாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கமலாவும் குடுத்தனம் பண்ண ஆரம்பிச்சா. என்னங்க, சமையல் பண்றதுக்கு தண்ணி இல்ல, போய் 2 பானை நிறைய தண்ணி எடுத்துட்டு வாங்க. சரி கமலா. இப்படி சோமையா ஒரு பானையை எடுத்துக்கிட்டு ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு கிணத்துக்கிட்ட போனான். கயித்துல தண்ணிய சேந்தி பானையில நிரப்பிட்டு வீட்டுக்கு போனான். இத பார்த்த கமலா, என்னங்க, 2 பானையில தானே உங்களை தண்ணி எடுத்துட்டு வர சொன்னேன், நீங்க என்ன ஒரே ஒரு பானையை எடுத்துட்டு போய் அதுல தண்ணியை நிரப்பிட்டு வந்திருக்கீங்க? 2 பானைய ஒரே தடவை எப்படி எடுத்துட்டு வர முடியும் கமலா? இப்படி அப்பாவியா சோமையா சொன்னதும் கமலா வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சுட்டா. எப்படி எடுத்துட்டு வருவீங்களா? 2 கையால 2 பானையை தூக்கிக்கிட்டு அப்படியே நடந்து வர வேண்டியதுதான். அப்படி முடியாதுன்னா காவடிய கட்டிக்கிட்டு எடுத்துட்டு வரணும். அதுவும் இல்லைன்னா தலைக்கு மேல ஒண்ணு வச்சுட்டு எடுத்துட்டு வரணும். இப்படி கமலா கத்துறது அந்த வீட்டை தாண்டி ரோட்ல நடந்து போறவங்களுக்கு எல்லாம் கேட்டுது. அவங்க மனசுக்குள்ள, பாவம் சோமையா அப்பாவியா வந்து இவகிட்ட மாட்டிக்கிறான்னு பேசிக்கிட்டே போனாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. எதுக்கு எடுத்தாலும் அப்பாவியா இருக்கிற சோமையாவ வாயாடி கமலா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தா, கத்திக்கிட்டே இருந்தா. ஆனா சோமையா அதுக்கு எதுவும் பேசாம அமைதியா போயிட்டே இருந்தான். ஒரு நாள் கமலா பணத்தையும் பையையும் கொடுத்து, என்னங்க, சந்தைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க. இப்ப நான் கொடுத்திருக்கிற இந்த பணத்துக்கு பை நிறைய காய்கறி வரும், பத்திரமா வாங்கிட்டு வாங்க. இப்படி சொன்னதும் சோமையா எதுவும் பேசாம பணத்தையும் பையையும் வாங்கிக்கிட்டு வீட்ல இருந்து கிளம்பி காய்கறி வாங்கறதுக்காக சந்தைக்கு போனான். கமலா வீட்டு முன்னாடி திண்ணையில உட்காந்துக்கிட்டு ரோட்ல போயிட்டு இருந்த சாந்திய கூப்பிட்டா.
சாந்தி அக்கா, இப்படி வந்து உட்காருங்க. நாம பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்படி சொன்னதும் சாந்தி வந்து அங்க உட்கார்ந்தா. உனக்கு எல்லாம் கேக்குற புருஷன் கிடைச்சதால இப்படி திண்ணையில உட்காந்து நல்லா கதை பேசுவ. ஆனா எல்லாருக்கும் அந்த அதிர்ஷ்டம் இருக்கணும்ல. இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து சாந்தி கிளம்பி போயிட்டா. சந்தைக்கு போன சோமையா பாதி காய்கறிகளை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தான். என்னது இது? நான் கொடுத்த பணத்துக்கு பை நிறைய காய்கறிகள் வரும்னு சொன்னேன்ல, ஆனா பையில பாதி காய்கறி தான் இருக்கு. காய்கறி விலையெல்லாம் ரொம்ப ஏறிடுச்சு கமலா. விலை அப்படிதான் இருக்கும். நீங்க வாங்குறவங்க கிட்ட பேரம் பேசணும், விலைய குறைக்க சொல்லணும். ஒவ்வொரு காய்கறிக்கும் விலைய குறைச்சிட்டே வந்தோம்னா கையில கொஞ்சம் பணம் மிச்சமாகும். அந்த மீதி பணத்துல இன்னும் கொஞ்சம் காய்கறி வாங்கலாம். அதுலயும் பேரம் பேசினா அதுலயும் பணம் மீறும், அதுலயும் காய்கறி வாங்கலாம். இப்படி கத்திக்கிட்டே இருந்தா. ஆனா சோமையாக்கு ஒண்ணுமே புரியல. எத்தனை நாள் தான் சோமையா இவ சொல்றத கேட்டுக்கிட்டு இருப்பான். சோமையாவுக்கு பொங்கி எழற நேரம் வந்தது. கோவமா கமலாவை பார்த்து, மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க கமலா? இப்படி கத்தி பேசினதும் கமலா அதிர்ச்சி ஆயிட்டா. வாய்க்கு வந்தபடி எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? ஏதாவது சொல்லணும்னா சத்தம் போடாம சொல்லு. என்னங்க வாய் ரொம்ப நீளுது? வாய் மட்டும் இல்ல, கையும் இப்ப நீளும். நான் அப்பாவியா இருக்கலாம் கமலா, ஆனா ஒன்னும் முட்டாள் கிடையாது. வேலை சொல்றது ரொம்ப சுலபம்தான், ஆனா அதை செஞ்சு பார்க்கணும். அதுல எவ்வளவு சிக்கல்கள் இருக்குன்றது தெரியும். அப்படியா? சரி சரி, நாளைக்கு ஒரு நாள் நீங்க செய்யற வேலையெல்லாம் நான் எப்படி சாமர்த்தியமா செய்யறேன்னு பாருங்க. அப்போ நான் அப்பாவி இல்ல, முட்டாளுன்றதையும் ஒத்துக்கிறேன். வாழ்க்கை முழுக்க நீ சொல்றபடியே கேக்குறேன். இப்படி ரெண்டு பேரும் விவாதம் பண்ணாங்க. மறுநாள் பானையை எடுத்துக்கிட்டு தண்ணிக்காக கமலா போயிட்டு இருக்கும் போது சோமையா இன்னொரு பானையை எடுத்துட்டு வந்து கமலா கிட்ட கொடுத்தான். பொறு கமலா, 2 பானையும் ஒரே தடவை எடுத்துட்டு வா. இப்படி சொல்லி தான் கிட்ட இருந்த பானையை கொடுத்தான். கமலா 2 கையால 2 பானையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கிட்ட இருந்த கிணத்துக்கு வந்தா. கஷ்டப்பட்டு தண்ணிய சேந்தி பானைய நிரப்பினான். ஒரு பானைய தலையில வச்சுக்கிட்டு இன்னொரு பானைய அதுக்கு மேல வச்சுக்கிட்டு வந்தா. 2 பானையும் தலையில வச்சுக்கிட்டதால கமலாவால நடக்க முடியல. அதனால 2 பானையும் கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. சோமையா கமலாவை பார்த்தான். கமலா தலைய குனிஞ்சுக்கிட்டு, பானை மேல பானை வச்சதால கழுத்து பிடிச்சுக்குச்சுங்க. ரொம்ப வலியா இருந்தது. இந்த பாரத்தை தூக்க முடியல. அதுக்குதான் நான் 2 பானையை ஒரே தடவை எடுத்துட்டு போவாம ஒரு பானையா போய் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். கழுத்து வலி அதிகமானா நரம்பு வெடிக்கிற வாய்ப்புகள் இருக்கு. பானையையும் உடையாம எடுத்துட்டு வர முடியும். இப்படி சொன்னதும் கமலா எதுவும் பேசாம மௌனமா அங்கிருந்து போயிட்டா. இப்படியே நாட்கள் போச்சு. கமலா கொஞ்சம் வாயாடுறதையும் குறைச்சுக்கிட்டா. காய்கறி வாங்குறதுக்காக பணத்தையும் பையையும் எடுத்துக்கிட்டு கமலா கிளம்பிட்டு இருந்தா. கமலா, ஞாபகம் இருக்குல்ல, எடுத்துட்டு வர பணத்துக்கு பை நிறைய காய்கறிகள் வாங்கிட்டு வரணும், சரியா? தண்ணி விஷயத்துல நான் தோத்துட்டேன், ஆனா காய்கறி விஷயத்துல ஜெயிச்சிடுவேன். இப்படி சொல்லிட்டு கமலா காய்கறி வாங்க போனா. சந்தை மொத்தம் திரிஞ்சு ஒண்ணுமே புரியாம ஒரு இடத்துல போய் நின்னா. காய்கறி விலை ஏறி போச்சு. எடுத்துட்டு வந்த பணத்துக்கு கொஞ்சம் காய்கறி தான் கிடைக்கும் போல. எப்படியாவது பேரம் பேசி 2-3 காய்கறிகளை அதிகமா வாங்கிட்டு போனோம். இப்படி நினைச்சு ஒரு காய்கறி வண்டிக்கிட்ட வந்தா. கொஞ்சம் பொறுமையா, இங்க பாருங்க பாட்டி, நான் எல்லா காய்கறிகளையும் உங்ககிட்டயே வாங்கிக்கிறேன், கொஞ்சம் விலைய மட்டும் குறைச்சு கொடுங்க. இங்க பாருமா, நான் உன்கிட்ட நேரடியாவே சொல்றேன், நீ கொஞ்சம் வாங்கிக்கோ இல்ல நிறையவே வாங்கிக்கோ, ஆனா விலைய மட்டும் குறைக்க மாட்டேன். இப்படி அந்த பாட்டி கண்டிப்பா சொன்னதும் என்ன செய்யறதுன்னு தெரியாம எடுத்துட்டு போன பணத்துக்கு ஏத்த மாதிரி காய்கறிகளை பையில வாங்கி போட்டுட்டு வீட்டுக்கு வந்தா. அந்த காய்கறிகளை பார்த்து சோமையா சிரிச்சான். கமலாக்கு எரிச்சலா இருந்தது. ஆனா பட்ட கஷ்டம் எல்லாம் புரிஞ்சுது. அதனால வாயை திறந்து பேசல. உன்னோட நானே மேலு கமலா, 2 காய்கறிகள் அதிகமா வாங்கிட்டு வந்தேன். என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு புத்தி வந்துடுச்சு. விலைய குறைச்சி கேட்டதுக்கு அங்க எப்படி பேசுறாங்கன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. வாயாடித்தனம் எல்லா இடத்துலயும் வேலைக்காகாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க அப்பாவி இல்ல, புத்திசாலிதான். நானும் இனிமேல் ரொம்ப வாயாடாம நல்ல மனைவியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றேங்க. நீ திருந்திட்ட, எனக்கு அதுவே போதும். அன்னையில இருந்து சோமையாவும் கமலாவும் ஒன்னா இருந்து நல்லா குடும்பத்தை நடத்தி வந்தாங்க.